ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಾ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಬಣಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பாத்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு. உங்களுக்குள்ள நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். உங்கள் குறிக்கோளை அடைய போகும் அதிர்ஷ்டமான வாரம் இது. நீண்ட நாள் சிரமங்கள் மறைந்து வெற்றி, பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி இவற்றை தரக்கூடிய வாரமாக அமையும். எல்லாமே ஒரு நல்ல விஷயமா அமையும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நான் நிறைய பதிவுல கூட சொல்லியிருப்பேன். எப்பொழுதுமே வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு சக்தியான ஒரு விஷயம். உங்களுக்கு வேண்டுதல்லாம் சில விஷயங்கள் இருந்தாலும் நிறைவேற்றுவீங்க. பெண் சாப்பம்லாம் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சில சூழ்நிலையினால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படலாம், ஏதாவது ஒரு துறையில் இருந்து கூட நீங்கள் கஷ்டப்படலாம். இதுக்கெல்லாம் சில முன்னோர்கள் சாபம்னு கூட சொல்லலாம் சில விஷயங்கள்லாம். ஸோ இதில் பூராட நட்சத்திரம் கொஞ்சம் போராட்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சிட்றாங்க. உத்தராடம் ரொம்ப கஷ்டம். மூல நட்சத்திரம் எப்போதுமே மூல நட்சத்திரனாலும் ஒதுக்கிட்டாங்க. 27 நட்சத்திரத்தை மூல நட்சத்திரத்தை ஒதுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அதாவது புரிந்தவர்களுக்கு மட்டுமே அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். புரிந்தவர்களுக்கு மட்டுமே. அதெல்லாம் இல்லை, மூல நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பொண்ணு வந்தாலும் பையன் வந்தாலும் அமோகமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் அமோகமாக இருப்பாங்க. ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது, பிறந்த மாதம்னு ஒன்று இருக்குது, பிறந்த நட்சத்திர பாதம்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் மூல நட்சத்திரம்னு நம்ம நல்ல ஒரு சில விஷயங்கள் இதை யார் பண்ணுவாங்க? புரிந்தவர்கள் செய்வார்கள். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தோன்னே மூல நட்சத்திரமா வேண்டாம், இதுவா வேண்டாம், அதுவா வேண்டாம். ஏன் சில பேர் அதை காரணம் இல்லாமல் சில பேர் தவறுதலாக பார்த்து சொன்னது. தவறுதலாக சொல்லும் பொழுது சில விஷயங்கள் தவறுதலாகவே அமைகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும், நீண்ட நாள் சண்டைகள் சுமூகமாக தீரும், பிள்ளைகள் தொடர்பாக சந்தோஷமான நல்ல தகவல்கள் வரும். வேலையிடத்தில், அலுவலகத்தில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல் வரும். வேலையில் சில பேருக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும்.
பெண்கள் சில பேர் தேவையில்லாத விஷயத்தில் மாட்டின்ட்டு அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலுவலகத்தில் ஆண் நண்பர்கள் கிட்ட கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், புதிய முதலீட்டில் சாதகமான பலன் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மை ஏற்படும். தனுசு ராசி பொறுத்த மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி தொடர்பான நல்ல செய்திகள், ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அமோகமாக இருக்கும். பாசிட்டிவான விஷயம் நெற்பயர், அதிர்ஷ்ட வரவு எல்லாமே. நெகட்டிவான விஷயம் பயணம் தொடர்பான சிரமங்கள் ஏற்படலாம், பயணங்கள் தடைப்படலாம். இன்னும் சொல்ல போனால் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே இஃப் யூ ஆர் பிளானிங், ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது அப்படியே தடங்கலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக எது செஞ்சாலும் பார்த்து செய். அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட ஒரு சில விஷயம் சொல்லும்போது 3 வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டமாக இருக்கும். வியாழக்கிழமையில குரு வழிபாடு செய்கிறது சிறப்பு. மஞ்சள் நிறம் சிறப்பு. வியாழக்கிழமை சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களை உங்களின் கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இந்த வாரம் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறது. பெரிய வெற்றியை தரப்போகிறது. உங்களுக்கு இந்த வார பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சொத்து தொடர்பான விஷயத்தில் கையெழுத்து போடுறதுல வில்லங்கமான சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல், ரிலேஷன்ஷிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நற்பெயர் வரணும், நல்ல சில விஷயங்கள் நடக்கணும், சில போராட்டங்கள் கவனம். குலதெய்வ வழிபாடும் நிறைய பண்ணும். குலத்தை முடங்கும், குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. கடல் கடந்து போனாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லணும். குலதெய்வத்தோடைய அருள் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். மனநிலை பாதிக்கிறது அப்படிங்கிறது வேற. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுமே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு. கொஞ்சம் மனநிலை, மனசுல சில சந்தோஷங்கள் குறைஞ்சிருக்கு. அதுவும் பூராட நட்சத்திரத்துக்கு சில சந்தோஷம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல. கணவன் மனைவி சிறு சிறு வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கு. வெளியில காட்டிக்க முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் போயிடும். கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு. கோபத்தை காட்டாமல் பொறுமையாக நிதானமாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து யோசிச்சு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை அமோகமாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன். அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்களும் பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நம்ம சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மின் ஸ்ரீ குரு. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ. இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ், முக்கியமாக ராசி கற்கன்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங், பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.